ஈஸ்வரி ஹாலில் இருக்காங்க. அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. ராதிகாவோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எனக்கு ஒரு கப் காஃபி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ராதிகாவோட அம்மா எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இது காஃபியா, இது சுத்தமாக நல்லாவே இல்லை அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ராதிகாவோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே அந்த காஃபியை தட்டி கீழே விடுறாங்க. தட்டி விட்ட உடனே அப்படியே ராதிகா வராங்க. என்னாச்சு, ஏன் எதுக்காக காஃபியை போய் கீழே ஊற்றுனீங்க அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. என்னது நான் ஊற்றுனா, நான்லாம் ஊற்றலை, உங்கள் அம்மா தான் தட்டி விட்டாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. மா நான்லாம் தட்டி விடல, இவங்க தான் ஊற்றுனாங்க, காஃபி நல்லாலன்னு சொல்லிட்டு தூக்கி ஊற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே கோபி வந்துட்டார். வந்தவொடனே என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது ஏன் கோபி கேட்குற, இங்கே பாரு காஃபியே அவங்க அம்மா தட்டி விட்டாங்க, கடைசியில் நான் ஊற்றிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே பொய் சொல்கிறாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஐயோ என்னம்மா டெய்லி உங்கள் பிரச்சனை தாங்கவே முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு கோபி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் கோபி, உங்கள் அம்மா தான் எல்லாமே பண்ணுறாங்க. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு போய் காஃபி போட்டு வந்து கொடுத்தா அந்த காஃபி தூக்கி ஊற்றிட்டு நல்லாலன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. ஏன் மம்மி, எதுக்காக மம்மி இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு கோபி கேட்குறாரு. கோபி அவங்க சொல்கிறத நான் நம்பாத கோபி, கண்டிப்பாக நான் எதுவுமே பண்ணலை, நான் காஃபி நல்லால இந்தாங்கன்னு கொடுத்தேன், அப்படியே ராதிகாவோட அம்மா தட்டி விட்டுட்டாங்க, பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை ராதிகா, அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை, அவங்க தான் பொய் சொல்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி பேசினா என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. சரி விடுங்க மம்மி, வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து அப்படியே சமாதானப்படுத்துறாரு. இங்கே பாரு கோபி, இங்கே நிறைய நடக்குது, 2 பேரும் சேர்ந்து வேணும்னே என்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு சரியாக சாப்பாடு தரத்தில்லை. இங்கே பாரு இப்போ காஃபி அந்த எல்லாத்தையுமே தட்டி விடுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அங்கேயே போய்ட்றேன் கோபி, நீ மட்டும் இங்கே சந்தோஷமாக இரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அம்மா அம்மா அப்படிலாம் எதுவுமே பண்ணிடாதம்மா, இருமா கொஞ்சம் பொறுமையாக இருமா, நான் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேம்மா அப்படின்னு கோபி சொல்கிறாரு. அங்கேருந்து வராரு. ராதிகா கிட்ட கத்துறாரு. என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு நிமிஷம் இல்லைனா இப்படி தான் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள் கோபி, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று புரிஞ்சுட்டு வந்து இங்கே கத்திட்டு இருக்காதீங்க, எனக்கு ரொம்ப கோபமாக வருது அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை பேபி, இங்கே என்ன நடக்குதுன்னு நான் நேர்லையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக எங்களை திட்டுவீங்களா?